அனைவருக்கும் வணக்கம். ஹையர் ஸ்டடீஸ் லெவல் ஓரியன்டடான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ, அதில பார்த்தீங்க அப்டின்னா, யுஜி-டிஆர்பி, பிஜி-டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ், கேட் இது போல மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடா நெறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. ஸோ, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, டெஸ்ட் பேட்ச், கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் குடுத்துட்டு வரேன். ஸோ, இமிடியேட்டா தேவைன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ, இன்னைக்கான டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்க அப்டின்னா, யுஜி-டிஆர்பியும், காலேஜ் டிஆர்பியும் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ யுஜிடிஆர்பி கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம்ஸ் அந்த கான்செப்ட் மட்டும் கம்ப்ளீட்டா யுஜிடிஆர்பில வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கான கொஷின் தான் அது. அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் இது ஆக்சுவலா. கொஷின்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணிடுவேன். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்ட உடனே இந்த டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, உடனே வந்து இந்த கீ அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஸோ இமிடியேட்டா யுஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ படிச்சிருந்தாலும் ஒரு சிலது நம்ம வந்து மறந்திருப்போம். அதேபோல ஒரு நான் லாஜிக்கலா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒவ்வொரு சிம்ப்ளக்ஸ் டேபிள் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அது எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு எம்சிக்யூஸ் வந்து ரெடி பண்ணா எப்படி இருக்கும்? அந்த பேட்டர்ன்ல கம்ப்ளீட் எல்பிபிக்கு வந்து ஒரு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து யுஜிடிஆர்பிக்கான இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ காலேஜ் டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ஓடி கேட்டிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலா ஓடி கொஸ்டின்ஸ். ஸோ காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்ச்ல ஓடி எம்சிக்யூஸ்க்கு அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன்ஸ். ஸோ அங்க பாருங்க எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்றது, இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, இதனுடைய ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றது, அதுக்கப்புறம் சிஸ்டம் சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனோட ட்ராஜெக்டரிஸ் என்னென்னவா இருக்கும், பாராபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸா அப்படின்ற மாதிரி இதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ அதேபோல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் பிடிஎ உடைய ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றது. அடுத்து வந்து ஓடி இதுக்கு வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் ஓடி, இது ஹோமோஜினியஸா, லீனியரா, நான் லீனியரா, இது பர்னாலி டைப்பா அப்படின்ட்டு செக் பண்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். இது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல y ஈக்குவல் டூ vx ஃபார்மேட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஜெனரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றது. அப்புறம் எக்ஸாக்ட்னஸ் செக் பண்றது. அதுக்கப்புறம் இது ஒரு ஆஸ் யூசுவல் ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது எல்லாமே இருக்கும். ஒரு 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 ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், அந்த கொஸ்டின்ஸ கொண்டு போயிருப்பேன். அடுத்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தோடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம் யூனிக்னெஸ் தியரத்த பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். ஸோ யூனிக்னெஸ் தியரத்த பொறுத்தவரைக்கு ஃபங்ஷன் வந்து கன்டினியூஸா இருக்கணும். எலிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த எஃப் வந்து பவுண்டடா இருக்கணும். அப்படின்னா அந்த யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்த கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷனா, யூனிக் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ராஜெக்டரி பாத் ஆஃப் ட்ராஜெக்டரியில வந்து ஐசோகனல்ஸ் சர்ஃபேஸுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ அது போல எல்லாமே வந்து அ வேற மாரி இருக்கும். இதுல எல்லாமே செம்ம தரமா இருக்கும். இது வந்து ஓடிக்கு மட்டுங்க. இது போல எல்லா ஏரியாவுக்கும் இந்த ஸ்டர்ம் லியோவில்லே ப்ராப்ளம். ஸோ ஸ்டர்ம் இதெல்லாம் சிஎஸ்ஆர் படிக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டின் அப்படியே அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். சார் நீங்க சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் கொஸ்டின் போட்டிருக்கீங்களா சார்? அதையும் காட்டுங்க. இது எல்லாமே சிஎஸ்ஆர் பேஸ் தான். காலேஜ் டிஆர் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்ட்டு இத போட்டு வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து ஸ்டர்ம் லியோவில்ல இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாரி இருக்கும். அது ஸ்டம்ல இது பயங்கரமா இருக்கும். ஸோ அது போல எல்லா ஏரியாவையும் கொஸ்டின்ஸும் இந்த வெயிட்டட் ஃபங்ஷன்ஸ் வச்சு கேட்கறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஐகன் வேல்யூ, ஐகன் ஃபங்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கறது. ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி கேட்கறது. எல்லாமே இருக்குங்க. எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னால எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கண்டிப்பா உங்களால வீடியோ குடுக்க முடியும். நான் ரெகுலரா வீடியோ குடுக்குறேன். என்னோட சேனல வாட்ச் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் வேரியஸ் எக்ஸாமினேஷனுக்கு எம்சிக்யூஸ் போட்டிருக்கேன். யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல இதனுடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? பியூர்லி இமேஜினரி, ரியலா, பாசிட்டிவா, நெகட்டிவா இப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்டேபிள் நோடு, அன்ஸ்டேபிள் நோடு, சேடல் பாயிண்ட், சென்டர் இதெல்லாம் வந்து நீங்க சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓடில. ஸோ எல்லாமே நீட்டா குடுத்துருக்கேன். இமிடியேட்டா என்னோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி இது எல்லாமே நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு இதுவரைக்குமே எனக்கு மேத்ஸ பத்தி ஒண்ணும் தெரியாது. இதுக்கப்புறம் தான் மேத்ஸ் லைன்க்குள்ள போறேன் அப்படின்றவங்க, இந்த கொஸ்டின்ஸ்குள்ள வாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. நெறைய கத்துப்பீங்க. அதேபோல என்னோட கிளாஸஸ் ரெகுலரா கவனிங்க. நெறைய கிளாஸஸ் நான் ரெகுலரா குடுக்க போறேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைன். அடுத்து சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு போட்டிருக்கீங்களா சார்? டெஃபினட்டா. இதோ பாருங்க. சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் காட்டுறேன். இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்வாஸ் லெம்மா அத வச்சு கேட்கறது. அது ஸ்வாஸ் லெம்மா நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ எந்தெந்த லெவலுக்குலாம் ஸ்வாஸ் லெம்மா வச்சு கேட்க முடியும் அப்படின்றத சரியா வச்சிருப்பேன். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, காலேஜ் டிஆர்பிக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நீங்க இதுல ஒன்ஸ் இது மட்டும் கிடையாதுங்க. சிஎஸ்ஆர் நம்மளுக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து சிஎஸ்ஆர்க்குன்றது ஒரு ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்பிஹெச்எம்லாம் எழுதலாம். ஸோ என்பிஹெச்எம்ஸ்க்குலாம் வந்து ஸ்டாண்டர்டா காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு வரேன்.
ஸோ எல்லாமே எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நீங்க அசால்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கொஸ்டின் செட்டிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட குடுத்துருப்பேன். அதனால உங்களுக்கு ஒ ஒண்ணுமே அதாவது ஒரு தனி பெர்சன் வந்து உட்கார்ந்து டீச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்க தேவ கிடையாது. நீங்களே ஓனா படிச்சுக்கலாம். நானும் உங்களுக்கு கிளாஸஸ் குடுப்பேன். இது எல்லாத்தையும் நான் கிளாஸஸ் குடுக்க போறேன். ஓகே. கிளாஸஸ் ஆல்ரெடி குடுத்துட்டு வரேன். என்னோட சேனல ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்து எம்சிக்யூஸ் குடுத்துட்டு வரேன். அதுதான் ரொம்ப முக்கியம். எம்சிக்யூ புக்லெட் வந்து வாங்கி படிச்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாமே வேற லெவல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சும்மா அப்படியே கேட்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தரமா இருக்கும். ஸோ ஒரு மேத்ஸ் லைன நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, டெஃபினட்டா அடுத்து என்னோட சேனல வாட்ச் பண்ணிட்டு, அடுத்தடுத்து நான் சொல்ற அப்டேட்ஸ வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதுமானது. உங்களால எந்த ஒரு எக்ஸாமும் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு வெளிய வந்துடலாம். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.